இந்தியா தங்களின் முக்கிய நண்பன் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் பேச்சு. இருதரப்பு உறவுகள் நீண்டகால கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. கனமழை வெள்ளத்தால் உருக்குலைந்த ஜம்மு காஷ்மீர். ராம்பன் பகுதியில் தொடரும் மீட்புப் பணிகள். பஞ்சாப் மாநிலத்தில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். 28 கிராம மக்கள் உடைமைகளை இழந்து தவிப்பு. டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி பாய்ந்தோடும் வெள்ளம். சென்னையில் வெளுத்து வாங்கிய அதிகனமழை. மேகவெடிப்பால் மணலியில் 27 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பெய்த அதிகனமழை குறித்து ஜெர்மனியிலிருந்து தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் முதல்வர் ஸ்டாலின். எத்தகைய மழைச்சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ஆயத்த ஆடை தொழிலில் ஏற்பட்டுள்ள தொய்வை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தல். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிப்பு. பொருளாதார பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள விஜய் வலியுறுத்தல். ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி முதுகில் குத்திவிட்டார் பழனிசாமி. தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் பிரேமலதா பேசியதாக தகவல். தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் பொறுப்பேற்பு. கோப்புகளை கையெழுத்திட்டு ஒப்படைத்தார் சங்கர் ஜிவால். சென்னையில் பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் கரைப்பு. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. சென்னையில் நாளை முதல் டீ, காஃபி விலை உயர்வு. தேநீர் 15 ரூபாய்க்கும், காஃபி 20 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக உண்ணாவிரதம். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மோசமடைந்ததால் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றம்.